ஹே, நீ தூங்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஹலோ ஸ்வீட்டான்ஸ், வெல்கம் டு த டேட். ஸோ ப்ரிவ்யூவில் இருக்க இந்த ஃபுல் வீடியோ வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனலில் பேஜில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு நான் 9:16 ரேஷியோ வச்சுட்டு பேக்ரவுண்ட் பிளாக் கலர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நான் ஃபஸ்ட்டு சாங் ஆட் பண்ணுறேன். அதுக்கு நான் வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மியூசிக் இருந்ததுன்னா டேரெக்டாக ஆடியோவில் போய் செட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே அந்த 3 டாட்ஸ் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்துட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இந்த இதுக்கு தேவையான வீடியோஸ் செலக்ட் பண்ண போகிறோம். நான் பின்ட்ரெஸ்ட்டில் தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு நாளைக்கு என்னோடய அந்த சேனலில் அந்த எடிட்ஸில் எப்படி பண்ணுறது நான் வீடியோ போட்டுருவேன். இதே மாடலில் எப்படி எடிட் பண்ணுறதுங்களா அதில் பின்ட்ரெஸ்ட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடியோ வேணுமோ லாங் ப்ரெஸ் பண்ணி எப்பவும் போல் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் ++ன்னு இருக்கா. ஃபஸ்ட் ஒன் இருக்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே அப்படியே லேயராக வரும். இதே செகண்ட் இருக்கிறத பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ முடிஞ்சு இன்னொரு வீடியோ வர மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோஸை நம்ம எது வரல வேணுமோ அது வரல வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத டெலீட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரே வீடியோவாக இருக்காது. நிறையா வீடியோஸ் கம்பைன் பண்ணி தான் எல்லாம் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் இமேஜ் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். வெறும் இமேஜ் வச்சுருந்த கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் எது வரல வேணுமோ அது வரல ப்ளே பண்ணி பார்த்துட்டு செலக்ட் பண்ணி இதில் ஸ்ப்ளிட்டில் தேர்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் டெலீட் ஆயிடும். ஸோ இப்போ நான் அடுத்த லேயரை முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். இதுவும் உங்களுக்கு எது வரல வேணுமோ அது வரல வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத டெலீட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் ஆட் பண்ணியிருந்தீங்களோ எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் வால்யூம் இருக்கா, அதை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இது போஸ்ட் பண்ண வீடியோ தான், அதனால் ஆல்ரெடி அதில் மியூசிக்கெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் வால்யூம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேலே அந்த பர்சன்டேஜ் இருக்கா அது குறைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். தயவு செஞ்சு பேக்ரவுண்ட் பிளாக் கலர் செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஃபுல்லாமே உங்களுக்கு எவ்வளோ வீடியோ இருக்கோ எல்லா வீடியோலையும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஓவர்லே வீடியோ கொடுத்துட்றேன். ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லோ கலரில் இருக்கும். இது எப்படி நான் கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ ஆட் எஃபெக்டில் போயிட்டு பிளெண்டில் போயிட்டு லைட்டில் போய் ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் கலர் சேஞ்ச் பண்ணுற சொல்லிடுறேன். இப்போ எஃபெக்ட்டுக்கு போயிட்டு ஆட் எஃபெக்டில் கலர் அண்ட் லைட்லேயே உங்களுக்கு ஹியூ ஷிஃப்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் வேல்யூவை மூவ் பண்ண உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரில் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிங்க் கலர் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ நான் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துட்றேன். அதில் போய்ட்டு நீங்கள் ப்ரிசெட் லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன் டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டேன். கலர் ஒயிட் வச்சுருக்கேன். சென்டர் அலைன்மெண்ட் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் அப்படியே காப்பி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் எஃபெக்ட் மட்டும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ கரெக்டாக செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளே பண்ணி பாருங்கள். எது வரல வேணுமோ அது வரல வச்சுக்கோங்க. பீட் மார்க் எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எனக்கு எது வரல வேணுமோ அது வரல ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த லேயரை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பீட் மார்க் பாருங்கள், நீங்கள் எந்த இடம் வரல வேணுமோ அந்த இடத்துல சும்மா அந்த டைம் காமிக்குதுல்ல, டைம் காமிக்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அந்த டைமிங் காட்டு தான் அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே லைட்டாக கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த ரெட் கலர் கோடு வந்துடும். உங்களுக்கு வேண்டான்னா அதே இடத்துல வச்சு மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். அவ்வளோதான். நீங்கள் ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பீட் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இதே மாதிரி தான் வீடியோ ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் இது தான் சொன்னேன். நீங்கள் XML டவுன்லோட் பண்ணாலும் ஓகே தான், ப்ரீசெட்டாக டவுன்லோட் பண்ணாலும் ஓகே தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த இது எடுத்துகிட்டு இதில் இருக்க எஃபெக்டில் போய் காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டேன். அந்த 3 டாட்ஸ் கொடுத்து காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இதே எஃபெக்டில் போயிட்டு அந்த 3 டாட்ஸ் கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். இதே தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. இப்போது அடுத்த பீட் மார்க் இருக்க இடத்துல வந்துட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த பீட் மார்க்குக்கு முன்னாடி வரலாம் தான் நம்மளுக்கு வேணும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக அந்த இது வந்து எப்படி வந்து எடிட் பண்ணுறோம். ஏன்னா இதில் வந்து நம்ம கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்காட்டி இந்த உங்களுக்கு அந்த ஸ்பீடோமீட்டர் மாதிரி இருக்குல்ல, அதில் போய் தான் நீங்கள் இந்த கீ ஃப்ரேம் வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது வரல வேணும்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணலாம். இல்லை முன்னாடி ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம், கீ ஃப்ரேமும் சேர்ந்து டெலீட் ஆயிடும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து வீடியோ ஃபுல்லாமே இந்த கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு லேயர் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த க்ரீன் கலர் டாட் மாதிரி இருக்குல்ல, அது இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இதே மாதிரி அந்த ரெட் கலர் பீட் மார்க் இருக்குல்ல, கோடு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் லேயர் கொடுங்க. ஸோ அந்த அந்த ஃப்ளாகுக்கு முன்னாடி அந்த கோடுக்கு முன்னாடி போயிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் முன்னாடி வச்சுருப்பேன். இப்போ போய் நான் இந்த ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக நீங்கள் கோடு மேலே பேஸ்ட் லேயர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒன்று மேலே ஒன்று ஓவர்லே ஆகாமல் கரெக்டாக இது முடிகிறப்போ அது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாமே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா ஈமோஜி ஆட் பண்ண போகிறோம். இப்போது அந்த லிரிக்ஸை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈமோஜி ஆட் பண்ணிக்கோங்க. கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கா, அது மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈமோஜி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நான் யூஸ் பண்ணியிருக்கங்காட்டி உங்களுக்கு எப்படின்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ மேலே பாருங்கள் அந்த ஒயிட் கலர் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி இங்கு பில்லர் கீழே சென்டர் இருக்கா, அதில் கீழே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக அந்த லிரிக்ஸுக்கு கீழேயே வர மாதிரி கொஞ்சம் தள்ளி வர மாதிரி வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு ஈமோஜி வந்து செட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் செகண்ட் அந்த இதில் வந்துட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் லேயர் கொடுத்து மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஈமோஜி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணணும். உங்களுக்கு இந்த ஈமோஜி ஆப்ஷன் வேணா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லை டெக்ஸ்ட்டே போதும்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு இதே வந்துட்டு நிறைய பேர் இன்ஷாட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஷாட்லேயே வீடியோ போடுவேன். நாளைக்கு தான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தயவு செஞ்சு மறுபடியும் வந்து கீழே கமெண்ட்டில் கேட்காதீங்க. வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்துக்குமே நான் வந்து வீடியோலேயே ஆன்சர் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு தேவையான ஃபாண்ட் வந்துட்டு ஃபாண்ட்டு, ப்ரீசெட்டு, XML லிங்க்கு எல்லாமே மெட்டீரியல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை கைஸ்.